அன்பு கெழுமிய தமிழர் வாழ்வியல் புலனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாடும் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை 47 உங்கள் முன்னே அளிப்பதிலே நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற உரைகளிலே வைகையாற்றினுடைய பெருமையும் மதுரையின் பெருமையும் கோடிட்டு காட்டியிருந்தேன். வைகையாறும் அதனுடைய கிளையாறான சுருளியாறும் சுருளி மலையிலிருந்து வளைந்து நெளிந்து சின்னமனூர் மதுரை வழியாக கிழக்கு நோக்கி பாய்ந்து ஓடி இடைக்கால நகரங்களான திருப்புவனம், ராஜகம்பீரம், மானாமதுரை, பார்த்திபனூர், பரமக்குடி ஆகிய ஊர்களை கடந்து பின்னர் ராஜசிங்கமங்கலம், ராமநாதபுரம் ஆகிய பெரும் கண்மாய்களை நிரப்பி இறுதியில் அழகன்குளம் என்கிற ஊருக்கு அருகே வங்கக்கடலிலே கலக்கிறது என்ற செய்தியை நான் சொல்லியிருந்தேன். இப்படி பெருமை வாய்ந்த இந்த வைகை ஆற்றின் கரையிலே தான் இன்று உலக ஆய்வாளர்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிற அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி நம்மை பெருமைப்படுத்தி நிற்கிறது. மதுரை ஒரு தொன்மையான நகரம். இந்தியாவில் உள்ள பழம்பெரும் நகரங்களிலே மிக பழமையானதாக மதுரையை கருதுவார்கள். நான் முந்தைய உரைகளிலே சொல்லியிருக்கிறேன். முதற் சங்கம் தென்மதுரை, அதுக்கு அடுத்தது இடைச்சங்கம் கபாடபுரம், இந்த மூன்றாவது சங்கம்தான் இந்த இன்று இருக்கிற மதுரை நகரிலே நிகழ்ந்திருக்கிறது. அப்படி என்றால் மதுரை பாருங்கள், கிட்டத்தட்ட 10,000 11,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு உடையது இந்த மதுரை என்கிற அந்த சொல். கடல்கோள் கொண்டதினாலே கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி நகர்ந்து வந்த தமிழன் பாண்டியன் இன்று இருக்கிற மதுரையிலே அவன் நிலை கொள்ள வேண்டியவனாயினான். அந்த பாண்டியனுடைய பழம் பெருமையை நாம் கடல் கொண்ட நூல்களிலே தான் தேடி பார்க்க வேண்டும். அவர்களெல்லாம் வல்லூழினால் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் இன்று இருக்கிற மதுரையை சுற்றி இருக்கிற இந்த வைகை நதியினுடைய கரையிலே கீழடி போன்ற இடங்களிலே கிடைத்திருக்கிற அந்த அகழ்வாராய்ச்சி பொருட்கள் தமிழனை கிட்டத்தட்ட ஒரு 2600-3000 ஆண்டுகளுக்காவது பின்னோக்கி இழுத்து செல்கிற ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. தமிழர்களுக்கு நகரிக நாகரிகமே இல்லை என்று சொல்லி வந்த ஆராய்ச்சியாளருடைய வாயை மூட வைத்தது இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி. ஆகையினால மதுரைக்கு வடக்கே சில கற்கால கருவிகள் கிடைத்திருக்கின்றன. 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ஆவியூர் என்ற ஊரிலே பழங்கற்கால கரி ஒன்றும் இந்த ராபர்ட் ப்ரூஸ்ட் என்பவரால் கண்டெடுக்கப்பட்டது. அதனால் இதில் என்ன தெரியுதுன்னா, மிக பழைய வரலாற்றை இன்று இருக்கிற மதுரையை கொண்டு இருக்கிறது. கடல்குள் கொண்ட அந்த மதுரை அல்லாமல் இன்று இருக்கிற மதுரையே கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு வரலாற்றை கொண்டதாக இது இருக்கிறது. பண்டைய கிரேக்க ரோமானியர்கள் பாண்டிய மன்னர்கள் குறித்தும் அவர்களின் தலைநகரான மதுரை பற்றியும் நன்கு அறிந்திருந்தார் என்பதுதான் நமக்கு கிரேக்க ரோமன வரலாறுகள் சொல்கிற உண்மை. கிமு 320 ஆட்சி செய்த சந்திரகுப்த மௌரியர் அரசவையில் கிரேக்க நாட்டு மன்னன் செலுக்கஸ் நிகேதர் அரசு தூதுவராக அவன் இடம்பெற்றிருந்தார். அவன் பெயர் மெகஸ்தனிஸ். இந்த மெகஸ்தனிஸ் தென்னகத்தில் நிலை பெற்றிருந்த அரசர்கள் பற்றி மிக விரிவாக தனது குறிப்புகளிலே எழுதியுள்ளார். அதுபோல ஸ்ட்ரோபா எனும் ரோமேனிய பயணி, அவரும் கிமுவிலே வாழ்ந்தவர், தன் நூற்குறிப்பில் ரோமாபுரியில் அகஸ்டஸ் பேரரசுக்கு பாண்டிய மன்னன் ஒருவரை அனுப்பி செய்தியினை அனுப்பியதாக பாருங்கள். கிமுவிலேயே இந்த ஸ்ட்ரோபா என்கிற ரோமானிய பயணி, எவ்வளவு சான்றுகள் பாருங்கள். இதெல்லாம் ரோமானிய பேரரசனுடைய ஆவணங்களில் நமக்கு கிடைக்கிற செய்திகள். இதே போன்று இந்த பிளினி, அவர் பாண்டிய மன்னன் மற்றும் பாண்டியரின் தலைநகர் மதுரை குறித்து குறிப்பெழுதியிருக்கிறார். மேலும் கிபி 130 ஆண்டில் தாலமி என்கிறவன் மதுரையை பாண்டியர்களின் தலைநகர் என்று குறிப்பிட்டுள்ளார். கௌடல்யர் சாணக் என்று சொல்வார்கள். அவர் எழுதிய அந்த அர்த்த சாஸ்திரம் என்ற நூலிலே
வட இந்தியா மற்றும் தென்னிந்தியாவில் நிலவிய வணிக பரிமாற்றம் பற்றி குறிப்பிடுகிற நேரத்திலே பாண்டிய நாட்டில் விளையும் நன்முத்துக்கள் குறித்தும் மஸ்லின் என்று அழைக்கப்படும் ஆடை குறித்தும் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் எவ்வளோ சிறப்பு பாருங்கள். இதுபோலவே இந்த வானவியல் அறிஞர் வராகமிகர் தனது பிரிகத் சம்ஹிதையில் பாண்டிய அரசை பற்றி கூறியுள்ளார். புகழ்பெற்ற வடமொழி கவிஞர் காளிதாசர் தன் காப்பியத்தில் மன்னன் ரகுவால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பகுதியாக பாண்டிய அரசு விளங்கிற்று என்று குறிப்பிடுகிறார். அசோகரின் 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுக்கள் தென்னகத்தில் சோழ பாண்டிய சம்புத்திர மற்றும் கேரளபுத்திர அரசுகள் இருந்தன என்கிற குறிப்பை அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இதே காலகட்டத்தில் மதுரை பகுதியில் கிடைக்கப்பெற்றுள்ள தமிழி கல்வெட்டுகள் மதுரை மற்றும் பாண்டி மன்னன் நெடுஞ்செழியன் குறித்தும் குறிப்புகள் கூறுகின்றன. இது பல குகைவரை கோயில்களிலே இந்த நெடுஞ்செழியன் பற்றி குறிப்பு தமிழி எழுத்திலே கிடைத்திருக்கிறது. எவ்வளோ பழமையானது பாருங்கள் இந்த செயல்கள் எல்லாம். அதுபோல் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள இந்த சரவணபெலகுலா இருக்குது பாருங்கள். அங்கே வடநாட்டில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டதாலே பெரும்பகுதியான சமண மக்கள் சமண துறவிகள் கர்நாடகாவிற்கு வருகிறார்கள். சரவணபெலகுலா அங்கிருந்து தமிழகத்திலே வந்து சமணத்தை மிக வேகமாக பரப்பினார்கள். மதுரையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் சமணர்கள் தங்குவதற்கு தனித்த வாழ்விற்கு ஏற்றதாக நிறைய மலைகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட மதுரையை சுற்றி ஒரு 14 குகைகளை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அது இயற்கையான பாறை குகைகள், செயற்கையாக செய்த குகைகள் இல்லை, இயற்கையாக இந்த மலையில் இருக்கக்கூடிய பாறை குகைகளை தேர்வு செய்து குடியேறியிருக்கிறார்கள். இந்த மலை குகைகளிலே கிமு 500 முதல் பாருங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்து தமிழி கல்வெட்டுகளிலே பல கல்வெட்டுகளை அந்த குகைகளிலே பொறித்திருக்கிறார்கள். அதை இன்று மிக அருமையாக படித்திருக்கிறார்கள். அதில் மிக பழமையானது மாங்குளம் குகை கல்வெட்டு என்று சொல்வார்கள். அதுபோல மதுரைக்கு வடக்கே சில கற்கால கற்கருவிகள், ஆவியூர் என்ற ஊரிலே பழங்கற்கால கருவி, இதெல்லாம் இந்த ராபர்ட் ப்ரூஸ்ங்கிறவர் கண்டுபிடித்திருக்கார். இங்கே ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். இந்த இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னாலே ஒரு வெள்ளையர் அலெக்சாண்டர் ரீ என்று பேர் அவருக்கு. அவர் என்ன செய்யிருக்காருன்னா மதுரையை சுற்றி இருக்கிற அந்த எல்லைகளிலே ஊர்களிலே பெருங்கற்கால தாழி பகுதிகளை கொண்ட இடங்களை அவர் இனம் கண்டு அவைகளை பறவை மற்றும் அனுப்பா நாடியில் அந்த மாதிரி அகழ்வாராய்ச்சிகள் செய்து கண்டுபிடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சது. 1976 வரையில் நமது சுதந்திரம் பெற்ற இந்தியா கண்டுகொள்ளவே இல்லை. இதுதான் ஒரு வல்லூர். அதுக்கப்புறம் 1976 தான் இந்த டி கல்லுப்பட்டியில் முறையான அகழ்வாராய்ச்சியை துவங்கினார்கள். அதுக்கப்புறம்தான் இந்த தமிழக தொல்லியல் துறையானது கோவலன் பொட்டல், அழகன்குளம் மற்றும் மாங்குளம் போன்ற பகுதிகளிலே அகழ்வாராய்ச்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டார்கள். அந்த அகழ்வாய்வுகளிலே என்ன செய்தி வந்தது என்றால், வைகை நதி கடலில் கலக்கும் பகுதியில் உள்ள அழகன்குளம் அகழாய்வு முக்கியம் கொண்டதாக கருதுகிறார்கள். ஏன்னா அந்த அகழ்வாயில்தான் அந்த அழகன்குளம் பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்த காலத்திலே, அதாவது வைகை நதி கடலில் கலக்கிற முகத்துவாரம், அது பாண்டியருடைய மிக பிரசித்தி பெற்ற ஒரு கொற்கை போன்று ஒரு துறைமுகப்பட்டினமாக இருந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். அதன் பின்னாலே தான் நமது கீழடிய தொல்லியல் ஆய்வு குறித்த ஆய்வுகள் துவங்கின. ஆகையினால இது மிக ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் தான் மதுரையிலிருந்து இருக்கிறது இந்த கீழடி. அப்பொழுது ஒரு பெருவெள்ளம் வைகையில் இந்த ஊர் நகரங்கள் முழுவதும் மண்ணுக்கடியிலே ஒரே இரவிலே போயிருக்க வேண்டும். அதனாலே மக்கள் இடம்பெயர்ந்து இன்று இருக்கிற மதுரை பகுதிக்கு சென்றிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அதனால் பல மத்திய தொல்லியல் துறை, தமிழக தொல்லியல் துறை மாறி மாறி அவர்கள் 2014 2018 வரையில் அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றும் செய்து கொண்டு இருக்கிறார்கள்.
அது இன்று சிறியளவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2018-19 ஆண்டிலே 5ஆம் கட்ட முறையான தொல்லியல் அகழ்வாய்வு நிறைவு செய்தார்கள். கீழடியிலே அகழ்வாயிலே அப்படி என்ன முக்கிய கண்டுபிடிப்புகள் செய்தார்கள் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். 4ஆம் கட்ட அகழ்வாயிலே 5820 தொல் பொருட்களை வெளிக்கொண்டு வந்தார்கள். பாருங்கள், ஒரு பொருள் 2 பொருள் இல்லை. அதாவது 2017-18 அகழ்வாயிலே 5820 தொல் பொருட்கள் வெளிக்கொணரப்பட்டன. இவை தான் இந்த பண்டைய பண்பாட்டையும் அவர்களுடைய கலை உணர்ச்சியும் தொழில் முறையையும் எல்லாவற்றையும் அது பறைசாற்றுகிறது. அந்த செங்கற்கட்டுமானங்கள், சுடுமண் உரைக்கிணறுகள், மழை நீர் வடியும் வகையில் 2 துளைகளுடன் விலர்களால் அழுத்தி பள்ளமிடப்பட்ட அமைப்பை கொண்ட கூரை ஓடுகள். பாருங்க, இந்த கூரை ஓட்டில் தண்ணி அந்த சுடு ஓடுகளால் ஆக்கப்பட்ட கூரை, அதில் தண்ணியுடையதுக்காக அழகாக 2 தொலை இருக்கு ஒரு ஓட்டிலையும். என்ன டெக்னாலஜி பாருங்கள்! கூரை ஓடுகள் போன்றவைகள் தோண்டி எடுத்திருக்கிறார்கள். இன்னும் அது மட்டுமல்ல, விலை உயர்ந்த தங்க அணிகலன்கள் பகுதிகள், உடைந்த பகுதிகள், செம்பு பொருட்கள், இரும்பு கருவி பாகங்கள், சுடுமண் சொக்கட்டான் காய்கள், வட்ட சில்லுகள், சுடுமண் காதணிகள், கண்ணாடி மற்றும் விலை உயர்ந்த மணிக்கற்கள், அதை இன்றைய இதில் சொல்கிறதா இருந்தால் அகேட்னுவாங்க, சூது போலம் என்பார்கள், ஸ்படிகம், நீ சொல்கிற பாருங்கள், அதுபோல் இத்தனை பொருட்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். முக்கியமாக அந்த காலத்தில் இருந்த அந்த மட்பாண்ட ஓடுகள், கருப்பு சிவப்பு பூச்சி மட்கல பகுதிகள், இந்த ரவுலட் மட்பாண்டங்கள்னு சொல்லுவார்கள், சில அரட்டைன் ஓடுகள், இதுபோல் மிக பலவாறான ஓடுகளையும் வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். பெரும்பாலான அந்த மட்பாண்டங்களிலே சுடுவதற்கு முன்பாக பொறிக்கப்பட்ட நிலையில் உள்ள கீறல்கள், குறியீடுகள், வடிவங்களும் காணப்படுகின்றன. சுட்ட பின்னாலே பயன்படுத்துவரும் குறியீடுகளை அதை செய்திருக்கிறார்கள். 2 வகையான குறியீடும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதில் 50க்கும் மேற்பட்ட தமிழி எழுத்துக்கள், தமிழ் பிராமி என்று சொல்வார்கள், நம்ம தமிழ் என்று தான் வழங்க வேண்டும். அந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பானைகளையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த மட்பானைகளுடைய குறியீடுகள் வழியாக பண்டைய காலத்து தமிழர் நாகரிகம் வளர்ச்சியடைந்த நிலையில் இருந்ததை நாம் அறிய முடியும். நான் முன்பு சொன்னது போல, ஆக ஒரு சாதாரண குடும்பத்தில் பயிலுகிற புழங்குகிற ஆடவர் மகளிரெல்லாம் எழுத்தறிவு பெற்றிருந்தாள் என்பதை, அதுவும் கிமு 6 நூற்றாண்டு அப்படின்னா 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுத்தறிவு பெற்றவர்கள். அப்போ எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாருங்கள், எத்தனை 100 கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர்கள் நாகரிக வளர்ச்சி தொடங்கியிருக்க வேண்டும். முதல் ஒலி வடிவமாக ஒரு மொழி இருக்கும், அதுக்கப்புறம் தான் எழுத்து வடிவம் வரும். ஒலி வடிவத்திலேருந்து எழுத்து வடிவதற்கு ஒரு 1000 ஆண்டுகள் ஆகும். அப்போ எவ்வளோ 1000 ஆண்டு பின்னால் போகுது பாருங்கள். அதனால் இந்த நேரத்திலே இந்த அகழ்வாராய்ச்சி எல்லாம் செய்து தமிழனது பெருமையை இந்த நானிலம் அறியும் வகையிலே பறைசாற்றிய ஆராய்ச்சி செய்த சில வல்லுநர்கள் பெயர்களை நாம் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும். இந்திய தொல்லியலின் தந்தை திரு அலெக்சாண்டர் கன்னிங்காம், ராபர்ட் ப்ரூஸ்புட், கர்சன் பிரபு, சர் ஜான் மார்ஷல், சர் மார்டிமர் வீலர், ரேமண்ட் ஆல்சின், வி.டி. கிருஷ்ணசாமி, ஏ. கோஷ், எம்.என். தேஷ்பாண்டே, பி.கே. தாபர், எஸ்.ஆர். ராவ், பி.பி. லால், எச்.டி. சாங்கலியா, வி.என். மிஸ்ரா, ஆர்.எஸ். பிஷ், இன்னும் பல ஆராய்ச்சியாளர்கள். நான் முக்கியமானவர்களை குறிப்பிட்றேன். பல பேர் இதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பல செயல்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்களை மட்டும் நான் சொல்கிறேன். இவர்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த தென் தமிழகத்தினுடைய இந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாக தமிழனுடைய நாகரிகம் பண்பட்டது, சீர்பட்டது, தொன்மையானது என்பதை உலகுக்கு கொண்டு வந்தார்கள். இப்படி அகழ்வாராய்ச்சி செய்வதற்கு
வெறும் மண்வெட்டியும் கடப்பாறையும் மட்டும் இருந்தால் தோண்டிக்கிட்டே போக முடியாது. அதற்கு பல நவீன சாதனங்களை துணையாக வைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு நிறைய தொழில் திறன் தேவைப்படுகிறது, தொழில்நுட்ப திறன் தேவைப்படுகிறது. அதனால் கடந்த காலம் குறித்த அந்த சிந்தனையிலே பல புதிய வழிகள் மூலமாக அதை ஆராய்ந்து தகவல்களை சேகரிக்கிறார்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்பெரும் முயற்சியில் மும்பையில் உள்ள இந்திய புவி காந்தவியல் நிறுவனம், இந்த நிறுவனம்லாம் இந்த அகழ்வாராய்ச்சிக்கு மிக மிக பயன்பட்டிருக்கிறது. மும்பையில் உள்ள இந்திய புவி காந்தவியல் நிறுவனம், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தொலை உணர்வு நிறுவனம், பாரதிதாசனுடைய பல்கலைக்கழகத்தின் தொலை உணர்வு துறை, இது போன்ற இந்த புகழ்பெற்ற நிறுவனங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த அகழ்வாராய்ச்சி செய்கிறார்கள். சரி, எந்தெந்த கருவிகளை துணைக்கு வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னா, தரை ஊடுருவல் தொலை உணர்வி மதிப்பாய்வு, தூய தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், தரை ஊடுருவல், தரையை ஊடுருவி சென்று பூமிக்கடியிலே மிக தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை அது என்ன பொருள் என்று மதிப்பை ஆயும். அதுதான் தரை ஊடுருவல் தொலை உணர்வி மதிப்பாய்வு. அதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா, கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் சர்வே, GPRSன்னு சொல்கிறது, கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் சர்வே. அடுத்தது காந்த அலைவி மதிப்பாய்வு, இது மேக்னெட்டோமீட்டர் சர்வே. அடுத்தது ஆளில்லா வான்வழி வாகன மதிப்பாய்வு, அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். இப்படி பல வகையான அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளை வைத்து தான் எந்த இடத்திலே எத்தனை அடி ஆழத்திலே என்னென்ன பொருள் இருக்கக்கூடும் என்பதை ஆகிறார்கள். ஆக இத்தனை கருவிகளை கொண்டு தான் இந்த தொல்லியல் துறை முறையான அறிவியல் முறையிலே களங்களை அமைத்து அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்கிறார்கள். இந்த அகழ்வாராய்ச்சிகளிலே மத்திய தொல்லியல் துறை அல்லது தமிழ்நாடு அரசுடைய தொழில் துறை மட்டுமல்ல, பல பல்கலைக்கழகங்களை ஏற்கனவே நான் சொன்னது போல இன்னும் தனியார் நிறுவனங்கள். ஆக இந்த மத்திய தொல்லியல் துறை, தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை, சென்னை பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், சர்மா பாரம்பரிய கல்வி மையம், காஞ்சிபுரம் ஸ்ரீ சேகரேந்திர சரஸ்வதி விஸ்வகர்மா நிகர்நிலை பள்ளி பல்கலைக்கழகம், கேரளா பல்கலைக்கழகம், இப்படி பல பல்கலைக்கழகங்கள், அறிவார்ந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தான் பல ஆண்டுகளாக அகழ்வாய்வுகளை மேற்கொண்டு இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணிலே புதைந்து கிடக்கிற அந்த வரலாற்று செல்வங்களை வெளிக்கொண்டு வருகிறார்கள். இதுவரையிலே நான் ஏற்கனவே சென்ற உரையிலே சொன்னது போல தமிழ்நாடு தொல்லியல் துறை 40 இடங்களிலே அகழ்வாராய்ச்சி செய்திருக்கிறார்கள். பல பொருட்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். சென்ற உரையிலே 40 இடங்களை நான் பட்டியலிட்டு காண்பித்தேன். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த பரிக்குளம், திருத்தங்கல், மாங்குடி, மோதூர், கோவலன் பொட்டல், ஆனைமலை, பல்லவமேடு, போலுவாம்பட்டி, பேரூர், பனையகுளம், குடும்பன்மேடு, கண்ணனூர், திருக்கோவிலூர், வசவசமுத்திரம், பூம்புகார், தொண்டி, கொற்கை, அழகன்குளம், கரூர், பட்டறை பெரும்புதூர், இதுபோல பல வரலாற்றுக்கு முந்தைய மற்றும் வரலாற்றுக்கு தொன்மைமிக்க இடங்களிலே அகழ்வாராய்ச்சி செய்து பல பொருட்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் வாயிலாக என்னென்ன பயன் கேட்டிங்கன்னா, பண்டைய தலைநகரங்கள் எது, வணிக மையங்கள் போன்றவை, அக்காலத்தில் ரோமானிய பிரசோடு எப்படி வாணிகம் செய்தார்கள், எந்தெந்த பொருளை இறக்குமதி செய்தார்கள், எந்தெந்த பொருளை ஏற்றுமதி செய்தார்கள் போன்ற பல அரிய தகவல்கள் எல்லாம் இந்த அகழ்வாராய்ச்சி மூலமாக, கண்டுபிடித்த பொருட்கள் மூலமாக அறிந்திருக்கிறார்கள். கீழடியிலே 2018ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அந்த 4ஆம் கட்ட அகழ்வாயின் போது சேகரிக்கப்பட்ட 6 கரிம மாதிரிகளை அமெரிக்க நாட்டினுடைய புளோரிடா மாகாணம் மியாமி நகரத்தில் அமைந்துள்ள பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகத்திற்கு, அதாவது பீட்டா அனலிட்டிக் டெஸ்டிங் லெபார்டரி அனுப்பப்பட்டது. 6 கரிம மாதிரிகளுடைய காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டிற்கு உட்பட்டது என்பதை இந்த பீட்டா ரேடியோ கார்பன் டேட்டிங் அந்த மையம் சொல்லியிருக்கிறது.
இதெல்லாம் பாருங்கள், ஒரு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட செய்திகள். அதுபோல் இந்த அகழ்வாராய்ச்சியுடைய மற்றொரு பயன் என்னென்னா, இந்த தமிழி, அதாவது தமிழ் பிராமி எழுத்து இருக்குது பாருங்கள், இதுவரையிலே கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்டது என்று தான் சொல்லி கொண்டு வந்தார்கள் எல்லா ஆய்வாளர்களும். இப்போ என்ன ஆச்சுன்னா, அழகன்குளம், கொடுமணல், பொருந்தல் போன்ற இடங்களில் செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளின் பயனாக அங்கு எடுக்கப்பட்ட பொருளை அறிந்து பார்க்கிற பொழுது, அந்த எழுத்துக்களை படிக்கிற பொழுது, அந்த எழுத்துக்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், தமிழ் எழுத்து கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே உருவாகிவிட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் எழுத்துக்கள் புழக்கத்தில் இருந்திருக்குன்னு, அதுவும் சாதாரண பாமர மக்கள் கூட பானையிலே எழுதியிருக்கிறார்கள் என்பதுதான் சிறப்பான செய்தி. இந்த திருவள்ளூர் மாவட்டம் அத்திரம்பாக்கம் அகழ்வாயிலே கண்டறியப்பட்ட முதற்கட்ட பழையங்காலம், அதாவது லோவர் பேலியோலிஸ்டிக்னு சொல்வார்கள், அது 15 லட்சம் ஆண்டுகள் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் அத்திராம்பாக்கம், ஏற்கனவே நான் வேறொரு உரையிலே சொல்லியிருக்கிறேன். அந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டறியப்பட்ட முதற்கட்ட பழைய கற்கால கருவிகள், அதுக்கு 15 லட்சம் ஆண்டுகள் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். 2ஆம் கட்ட பழைய கற்காலம், த மிடில் பேலியோலிஸ்டிக் கருவிகள் 3,85,000 ஆண்டுகள் பழமையானது என்றும், அந்த கற்கருவிகளை, அதாவது காஸ்மோசனிக் நியூக்ளைட் எனப்படும் ஏழுலக புவிய பரப்பில் ஒளியாய்வு, காஸ்மோஜெனிக் நியூக்ளைட் பரியல் டேட்டிங் மெத்தடு, என்னென்ன அறிவியல் கருவிலாம் இருக்குது பாருங்கள். காஸ்மோஜெனிக் நியூக்ளைட் பரியல் டேட்டிங் மெத்தட் செய்தது, அது மூலமாக செய்த பொழுது இந்த காலக்கணப்பு, அதாவது 15 லட்சம் ஆண்டுகள் முதல் முற்பட்ட பழைய கற்காலம், 2ஆம் கட்ட பழைய கற்காலம் 3,86,000 ஆண்டுகள். இதெல்லாம் சயின்டிஃபிக்காக காஸ்மோஜெனிக் நியூக்ளைட் பரியல் டேட்டிங் மெத்தடுங்கிற முறையிலே உறுதி செய்திருக்கிறார்கள். அதுபோல் நுண்கற்காலம், அது மைக்ரோலித்திக் மெசோலித்திக் பீரியட்னு சொல்லுவார்கள். அந்த கற்கால கருவிகள் திருநெல்வேலி பகுதியிலும் வைகை மற்றும் குண்டார் ஆற்றுப்படுகையிலும், இந்த நியோலித்திக் கல்ச்சர் புதிய கற்கால பண்பாடு கருவிகள் தமிழகத்தினுடைய வடக்கு வடமேற்கு பகுதிகளில், குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களிலும் கிடைக்கின்றன. அதனால் அதற்கு அடுத்த காலகட்டம் தான் இரும்பு காலத்தை சார்ந்த இந்த சேல வட்டாரத்தில் உள்ள மாங்காடு மற்றும் தெலுங்குனூர் ஊர் பகுதிகளிலே அந்த பெருங்கற்படை ஈமச் சின்னங்களில் கண்டறியப்பட்ட மாதிரி. இது கிமு 2000 என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். எப்படி வரலாறு பின்னோக்கி போது பாருங்கள். அந்த அளவுக்கு இந்த அகழ்வாராய்ச்சி என்பது மிக சிறப்பு வாய்ந்தது, மிக போற்றத்தக்கது. என்னென்னா, இப்போ சங்க இலக்கியம் இருந்தால் அந்த காலத்துடைய வரலாறை தான் புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவைகளெல்லாம் ஆய்வாளர்கள் ஒரு அறிவியல் கருவியாக கொள்வதில்லை. அது ஒரு கற்பனையத்தால் புலவர்கள் தமிழ் புலமையால் பாடியது. ஓரிரண்டு வரலாற்று செய்தி இருக்கலாம், ஆனால் அதே வரலாறாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதுதான் இதுவரையிலே தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் ஆய்வாளர்கள் சொல்லி வந்த கருத்து. இப்போ இந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாக பொருள்கள் கிடைக்கிற பொழுது அதில் என்ன குறிப்புனா, எந்த விளையாட்டு பொருளை வைத்து ஒரு தமிழ் பெண் விளையாடினால் நம்முடைய 8 தொகை 10 பாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பு அப்படியே அந்த விளையாட்டு பொருளே கிடைக்குது. இப்போ அப்புறம் என்ன செய்யறதுக்கு, எங்கே மறுக்கிறது? அது போன்ற ஒரு அழகான வரலாற்று ஆவணமாக, அறிவியல் பூர்வமான ஆவணமாக இந்த அகழ்வாராய்ச்சி நமக்கு கையிலே கிடைத்திருக்கிறது. நம்ம இப்போ இலக்கியங்களிலே பண்டைய இலக்கியங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஆரியருடைய வருகை, அவருடைய ஆதிக்கம் தமிழகத்திலே மேலுவதற்கு முன்பாக எந்த விதமான உரு வழிபாடோ சடங்குகளோ இல்லை. இப்போ நற்றினிலாம் ஒரு திருமணம் நடக்குதுன்னா, ஒரு மணப்பெண்ணையும் மணமகனையும் ஒரு பெண்களும் ஆண்களும் அழைத்து வருவார்கள். அந்த வீட்டிலே திருமணம் நடக்கப் போகிறதற்கு அத்தாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டின் முன்னாலே புதிய மணல் ஆற்று மணலை அடிப்பார்கள். அது கட்டை வண்டியிலே, மாடு பூட்டிய வண்டியிலே ஆற்று மணல் வரும். வீட்டுக்கு எதிரே அதை கொட்டி பரப்புவார்கள். அப்பொழுது என்ன பொருள் என்றால், அந்த வீட்டில் திருமணம், மாங்கொத்து கட்டி வைப்பார்கள். திருமண நாளன்று காலையிலே பெண்கள் பெண்ணை அழைத்து வருவார்கள், ஆண்கள் மணமகனை அழைத்து வருவார்கள். 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக்கொள்வார், மாலை மாற்றிக்கொள்வார்கள். திருமணம் முடிந்து விட்டது.
வேதம் ஓதுவதோ, தீ வளர்ப்பதோ, அல்லது வேத மந்திரங்கள் சொல்வதோ எதுவும் இல்லை. அம்மி மிதிப்பது, ஆட்டுக்கள் பார்ப்பது எதுவும் இல்லை. அவ்வளோதான். உடனே சாப்பாடு, விருந்து. அந்த விருந்து கூட எதை பரிமாறினால் என்று நற்றினை சொல்கிறது. உளுந்தால் செய்யப்பட்ட ஒரு வகை உணவு. அது இனிப்பாகவும் இருக்கலாம், உப்பாகவும் இருக்கலாம். ஆக உளுந்து உணவு. அது களி போன்று இருக்கலாம். அது எப்படி இருந்தது என்று அதுக்கு நம்ம குறிப்பு இல்லை. உளுந்தினால் செய்யப்பட்ட உணவு எல்லோருக்கும் திருமண விருந்தாக வழங்குகிறார்கள், பச்சை இலை பரிமாறி. இவ்வளோதாங்க திருமணம். அதுபோல் தான் ஒரு மரங்களையும் மனிதன் இயற்கையாக தன் வாழ்வை கொடுக்கிற, வாழ்வை வளர்க்கிற, வாழ்வை காப்பாற்றுகிற அந்த மரத்தை தெய்வமாக கருதினான் தமிழன். அதனால தான் பாருங்கள், இன்னைக்கு கூட எல்லா ஆலயங்களிலும், சிவாலயங்கள், வைஷ்ணவ ஆலயங்கள்லாம் ஸ்தல விருஷம்னு வச்சுருப்பான். தமிழ்நாட்டில் இருக்கிற, தமிழ் மண்ணில் வளர்ந்துருக்கிற மரத்துக்கு ஸ்தலம் எதுக்கு, விருஷம் இருக்குங்க. அந்த மண்ணின் மரம்னு சொல்ல வேண்டியதானே. அது மண்ணின் மரம் என்ற தூய தமிழினுடைய சமஸ்கிருதாக்கம் தான் ஸ்தல விருஷம். ஸ்தல விருஷம். அந்த ஸ்தல விருஷம் எதை காட்டுதுன்னா, ஒரு சிவாலயத்திலும் இருக்கும், போய் பார்க்கலாம் நீங்கள். அதுதான் நீ ஆதியிலே இறைவனாக வணங்கப்பட்ட ஒரு விருஷம். அதற்கு பின்னாலே தான் உருவ வழிபாடு, அதற்கு ஒரு புராணம், அதற்கு ஒரு சடங்கு, அதுக்கு ஒரு சாஸ்திரம், அதை செய்வதற்கு ஒரு குலம், அவனை தவிர வேறு யாரும் அந்த வழிபாடு செய்யக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு, அதில் தீண்டத்தகுந்தவன் தீண்டத்தகாது, இப்படியெல்லாம் கேள்விகள் விளைந்து விட்டன பிற்காலத்திலே. ஆனால் பண்டைய தமிழனுடைய வரலாற்றிலே எந்த விதமான சடங்குகள் இல்லை, உருவங்கள் இல்லை, இயற்கையே தெய்வமாக பாவித்திருக்கிறான். அதற்கு அடையாளம்தான் இன்று எல்லா சிவாலயங்களும் இருக்கக்கூடிய ஸ்தல விருஷங்கள். மரம்தான் மனிதனுக்கு வரம், அதுதான் தெய்வம். அதைத்தான் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி நமக்கு தெரிவிக்கிறது. எந்த விதமான மத சின்னங்கள் இதுவரையில் கிடைக்கவில்லை, அத்தனி கட்ட ஆய்வுகள். அப்படின்னா அவன் நாத்திகன் இல்லை, இறைவன் ஒரு மிக்கவன் தமிழன். எது எடுத்தாலும் இறைவனை நினைவுதான் செய்வான். ஆனால் இறைவன் என்பது பரம்பொருள், பேரண்ட பெருநாயகன், இந்த பிரபஞ்சம் முழுதும் இருக்கிறான். அவன் இயற்கை ஆற்றலாக இருக்கிறான், இயற்கையாக இருக்கிறான். அவ்வளோதான். இவ்வளோ ஒரு உயர்ந்த வாழ்க்கை முறை, பண்பான முறை, பண்பாட்டு முறைகள், கலைகள் இப்படிலாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த கீழடி செல்கிறவர்கள் இந்த பொருட்காட்சிக்கு சென்றால், அந்த அருங்காட்சியகத்திற்கு சென்றால், அந்த பொருள்களும் அப்படியே கண்ணாடிக்கு பின்னாலே வைத்து நமக்கு காட்சி பொருளாக காட்டுகிறார். அதெல்லாம் செய்வதற்கு எவ்வளவு கலைஞன், எவ்வளோ பெரிய கலை நுணுக்கம் அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். ஒரு உரைக்கிணறு வச்சு சேர்க்க உரையாக மேலே கொண்டு போகிறாங்க அந்த மணலிலே. ஏன்னா மணலில் தொட்டனை தூர் மணற்கேணின்னு சொல்கிறார் பாருங்க வள்ளுவர். அதுபோல் தொட்டாலே தண்ணீர் ஊறும். அப்படி ஊறுகிற தண்ணீரை அந்த ஒரு உரைக்கு மேலே உரைக்கு மேலே அப்படி இப்படி வச்சுருக்கான். அந்த உரையை அப்படியே பார்க்கலாம், உரைக்கிணறு அப்படியே வைத்திருக்கிறார்கள் அங்கே, அப்படியே மண்ணில் தோன்றி எடுத்ததை வெளியில் எடுக்காமல் உரைக்கிணறு பள்ளத்தில் வைத்திருக்கிறார்கள், எப்படி இருந்தது என்று காட்டுவதற்காக. இதெல்லாம் போய் ஊன்றி பார்க்க வேண்டும். பார்க்கிற பொழுதுதான் ஒரு 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் எவ்வளவு சீரும் சிறப்புமாக கலைத்திறனோடு, தொழில்நுட்பத்திறனோடு அவன் வாழ்ந்திருக்கிறான் என்கிற ஒரு பூரிப்பை நாம் பெற முடியும். அடுத்த பதிவிலே கீழடியிலே வேளாண் சமூகம், கால்நடை வளர்ப்பெல்லாம் எப்படி இருந்தது, கட்டுமான பொருட்களுடைய நிலை எப்படி இருந்தது, கட்டடத் தொழில்நுட்பம் எப்படி இருந்தது, இந்த கீறல்கள் குறியீடுகள் என்ன சொல்கின்றன, தமிழ் எழுத்து என்பது எது, சங்ககால மக்களுடைய எழுத்தறிவு எப்படி இருந்தது, கைவினைத் தொழில் என்ன, பண்டைய கால மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, நெசவுத் தொழில் எப்படி இருந்தது என்பவைகளெல்லாம், விளையாட்டுகள், பொழுதுபோக்குகள் என்னென்ன வைத்திருந்தது, மதிப்புற அணிகள் என்னென்ன வைத்திருந்தார்கள், வணிகம் எப்படி செய்தார்கள், இந்த சுடுமண் உருவங்கள் என்னென்ன இருந்தன, இவளை பற்றியெல்லாம் நான் அடுத்த பதிவிலே சொல்லலாம் என்று கருதுகிறேன். இந்த பதிவை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும். நான் 2-3 வாரங்களாக சொல்கிறேன், இன்னும் சொல்லப்போகிறேன் அடுத்த வாரமும். இத்தனை கேள்விப்பட்ட கருத்துக்களும் நமது தமிழக அரசுடைய தொல்லியல் துறை, தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறை கீழடி என்கிற பெயராலே, கீழடி வைகை நதிக்கரையில் சங்ககால நகர நாகரிகம் என்ற ஒரு அழகான நூலை, வண்ண நூலை படங்களோடு மிக நேர்த்தியான தாளிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு அந்த பாடநூல் இருக்கிறதே, அவர்கள்தான் இந்த தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல்
பணிகள் கழகம் அவர்கள் மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். மிக நேர்த்தியான ஆர்ட் பேப்பரிலே வண்ண படங்களோடு அழகாக வெளியிட்டிருக்கிறார்கள். விலை 50 ரூபா தாங்க. ஆக கீழடி போகிறவர்கள் அங்கே இந்த நூலை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். அதிலிருந்து தான் நான் எல்லா கருத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே இவளெல்லாம் ஒரு அரசு நிலையிலே அந்த அகழ்வாராய்ச்சி ஆய்வாளர்களை கொண்டு அவர்களுடைய கருத்தோடு எழுதப்பட்ட ஒரு நூல், மிக ஆணித்தரமான நூல். ஏதோ பொதுவாக கற்பனையினால் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அல்ல என்பதற்கு அந்த கருத்து சொல்கிறேன். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.